தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான். மைனாவே மைனாவே என் கண். ஹேய், இதுக்கடி அவசர அவசரமாக கேண்டீன் கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ தானே ஆஃபீஸ்க்கே வந்தோம். ஐயோ நீ வேறடி, இந்த கண்மணியை பார்த்து பயந்து தாண்டி நானே வந்து உட்காந்துட்ருக்கேன். அவள் வந்தாண்டே நான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா, அதுக்கு தான் வந்திருக்கேன். கண்மணியை பார்த்து பயந்தா? அவளை பார்த்து எதுக்கு நீ பயப்படணும்? இல்லை எனக்கு புரியல. அதை நான் சொல்கிறேன். ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. நேற்று நான் பண்ண கூத்துக்கு என்னை தூக்கி போட்டு மதிச்சாலும் மதிச்சிருவா. என்னடி என்னாச்சு? நீ இவ்வளோ கோபமாக இருக்க? ஹே நிலா, நீ எப்படி முழிச்சிட்டு இருக்க? மேடம் பண்ண கூத்துக்கு நான் இன்னும் அவளை தூக்கி போட்டு மிதிக்கலை, அதுக்கு சந்தோஷப்பட நீ. ஏண்டி அப்படி என்ன பண்ணா? நிலா என்னடி பண்ண அவளை நீ? நேற்று ஈவினிங் நல்லா தானே பேசிட்டு போனீங்க, இப்போ காலையில் வந்தால் இப்படி சொல்கிறீங்க? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளமா? அது ஏன்ட்டு கேட்குறேன். நானே நேற்று ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சுன்ட்டு வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டு படுத்துட்டேன். இவள் ஃபோன் பண்ணான். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு வந்து தூங்கிட்டு ஆடின்னு ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டா. நைட்லையா? என்னாச்சு? ஏன்டி ஏதாவது ப்ராப்ளம் அவளுக்கு? அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? அவளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இவ கூட ஃப்ரெண்டாக இருக்கும்ல, நமக்கு தான் ப்ராப்ளம். எனக்கு நீங்கள் என்ன பேசுறீங்கன்னே புரியல. தெளிவாக சொல்லேண்டி. நீ ஏண்டி பாதி கட் பண்ணி சொல்கிற? தெளிவாக தானே சொல்கிறேன். இது நைட்டு மேடம் ஃபோன் பண்ணாங்களா? ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 மணி இருக்கும். அப்போ எனக்கு கால் பண்ணி, எனக்கு தூக்கமே வரல, வாயேன் நம்ம போயிட்டு விஜய் சாரை பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்றான். விஜய் சாரை பார்க்கணுமா? எதுக்குடி? ஏன் ஏதாவது ஒர்க் விஷயமாவா? அப்போ கூட நைட்டில் எதுக்கு போகணும்? அதுவும் அந்த நைட்டில்? அது நீ கால் பண்ணியே கேட்டிருக்கலாமே. எதுக்கு? கடவுளே, நீ ஏன் சந்தியா இப்படி இருக்க? பால் டப்பாவாக இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோ பச்சை பாலாவாக இருப்ப? அவள் எதுக்கு கூப்பிட்ற உனக்கு புரியலையா? மேடம்க்கு அந்த சாரை பார்க்காம இருக்க முடியலையா. வீட்டுக்கு போய் 2 hours தான் ஆகுது. இருந்தாலும் அவரை பார்க்கணும் போல் இருக்கான். அதுக்கு அந்த அன்டைமுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வாடின்னு கூப்பிட்டா. ஹே என்னடி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த டைமில் எனக்கு எதுவும் புரியல. ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அது ஒரு சின்ன விஷயந்தான். இவ தான் தேவையில்லாமல் ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஹேய், எதுடி சின்ன விஷயம்? என்ன பாரு, என் மூஞ்சை பார்த்து நீ சொல்லு பார்க்கலாம் சின்ன விஷயம்னு. 10 மணிக்கு ஃபோன் பண்ணாலே சரி பாவம் ஃபோன் பண்ணுறாளேன்ட்டு நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியே வந்து சாவி போடுறேன். மேடம் மெசேஜ் பண்ணுறாங்க, வர வேண்டாண்டி அப்படின்னு. ஏன்டி இப்படி பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல, சடனாக அம்மா வந்து ரூமில் படுத்துட்டாங்க. அப்போது எப்படி நான் வெளியே வர முடியும்? நான் வெளியே வந்தால் எங்கே போகிறேன் எப்படி போகிறேன்னு கேட்பாங்க. இத்தனைக்கும் நான் ஃபோன் பேசிட்டு கீழே வர வரைக்கும் தூங்க முடிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்புறம் பெரிய இவளாட்டம் நைட்டு 11 மணிக்கு வெளியே வந்தால் கேட்க மாட்டாங்களா? நீ முதல்ல எந்த தைரியத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி வெளியே போகலான்னு கூப்பிட்டேன். எங்கே நீ தனியாக போய்ட்டு வந்தால் நானும் வரேன்னு சொன்னேன். ஏய் ஒரு நிமிஷம். எனக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு அந்த நைட்டில் இவ உன்னை கூப்பிட்டா? அதுவும் எதுக்கு விஜய் சாரை பார்க்க கூப்பிட்டா? எனக்கு ஃபஸ்ட்டு அதை கிளாரிஃபை பண்ணுங்களேன். ஏண்டி உனக்கு இன்னுமாடி புரியல? இந்த மேடம் அந்த சாரை லவ் பண்ணுறாங்க, புரியுதா? லவ். ஹேய் என்னடி சொல்கிற? லவ் பண்ணுறாளா? நிலா அப்படியா? நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக பச்சை குழந்த மாதிரி கேட்கும் போது எனக்கே கோவம்லாம் போயிடுது. ஆமாம், மேடம் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அது லவ்வான்னு அவங்களுக்கே தெரியலையா. 11 மணிக்கு கால் பண்ணி என்னால் பார்க்காம இருக்க முடியல, போய் பார்த்துட்டு வந்தாலும் கூப்பிடுவாங்க.
கேட்டால் லவ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஃபீலிங் தான். என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல, அதை நாம் தான் ரெக்டிஃபை பண்ணணும், கொக்டிஃபை பண்ணணுன்ட்டு டயலாக்லாம் பேசுவாங்க. நிலா, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ விஜய் சாரை லவ் பண்ணுறியா? அது அது எது அதான் கேட்குறாள்ல, சொல்லுங்கள் மேடம். நீ லவ் பண்ணுறதுலாம் தப்பு இல்லடி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தான். ஆனால் நீ விஜய் சாரை லவ் பண்ணுறது அது எனக்கு புரியுதுடி நீ என்ன சொல்கிறேன்னு. அவர் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? நான் அவளை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கேட்க வரேன். சாச்சா, நான் அந்த மாதிரி மீன் பண்ணலடி. நீ லவ் பண்ணுறது ஓகே, எங்களுக்கு தெரியும். நீ அவரை நிஜமாக லவ் பண்ணுறதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் உன்னை எத்தனை வருஷம் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நீ எந்த பசங்கக்கிட்டையும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு தெரியாத உன்னை பற்றி. ஆனால் ஹே சந்தியா, என்னடி பேசிகிட்ருக்க? ஸ்டேட்டஸ் அது இதுன்னு லவ் அதெல்லாம் பார்த்து வருமா? லவ்னா என்னடி? யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, என்ன கேஸ்ட்டுன்னு தெரியாது, என்ன மதம்னு தெரியாது, யார் என்ன மூஞ்சி கூட பார்க்காம லவ் பண்ணுறவங்களாம் இருக்காங்கடி. இன்னும் இந்த காலத்தில் ஸ்டேட்டஸ்லாம் பேசிகிட்டு இருக்க? இல்லடி, அவள் சொல்கிறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்க தான் செய்யுது. நான் உங்ககிட்டயே இதை ஓப்பனாக சொல்ல முடியாதுக்கான காரணம் கூட அதுதான். மேபி நான் அவரோட இந்த ஸ்டேட்டஸ்னால தான் அவரை லவ் பண்ணுறேன்னு புரிஞ்சுப்பீங்களோ அப்படின்னு. ஹெச்சி, நான் நினைப்பமாடி. இல்லடி, நீங்கள் நினைப்பீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கான தயக்கம் இருந்தது. இப்போவும் என்னால் அதில் இருந்து வெளியே வர முடியல. பயமாக இருக்குடி. நிலா, விஜய் சார் அப்படி நினைப்பாருன்னு உனக்கு தோணுதா? அதுக்காக பயப்படுறியா? இல்லை கண்மணி, எல்லாருக்குமே ஒரு 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 கட்டத்தில் தோணும்ல, எப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறா, இந்த பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு யோசிப்பாங்கல்லடி. பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு தப்பான பேர் தானே இருக்குது. லவ் பண்ணாலும் பணக்கார பையன் வந்தால் விட்டு போயிடுவா, பணக்கார பையனை பார்த்தா லவ் பண்ணுவா, அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசுகிறாங்க. உங்களுக்கே கூட தோணலாம் திடீர்னு என்ன வர மாதிரி லவ்னு. உண்மையே சொல்லுங்கள், உங்களுக்கு தோணலை? இல்லடி, அப்படியெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. டு பி ஃப்ராங்க், நீ அவர் லவ் பண்ணுறதுக்கு காரணம் வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷனில் அவரை லவ் பண்ணிட்டியோன்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருக்குது. ஏண்டி, அவர் என்னை காப்பாற்றினாரே, அதனால் இம்ப்ரெஸ் ஆகி அவர் லவ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி யோசிக்கிறியா? இல்லடி, அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா அது ஒரு எமோஷனில் வர ஃபீலிங்ஸில், அதாவது அவர் உன்னை காப்பாற்றிட்டாருன்றதுக்காக மட்டும் உனக்கு வர மாதிரி லவ் வந்ததுன்னா அது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷனில் நம்ம எடுக்கிற முடிவாக இருக்கும். அதனால தான் கேட்டேன். ஆமாடி, எந்த பெரிய முடிவு எடுக்கிறதுக்கும் எந்த எமோஷனும் காரணமாக இருக்கக்கூடாதுல்ல. கொஞ்சம் ஒரு அமைதியாக யோசித்து பார்த்து நிஜமாகவே உனக்கு வர பிடிச்சதுன்னா எங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா விஜய் சாரை பற்றி இங்கே வந்த கொஞ்ச நாள் நமக்கு தெரியும்ல, அவர் இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறவரெலாம் இல்லை, அது எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் நீ இந்த முடிவு எப்படி எடுத்திருக்க அப்படின்றது கொஞ்சம் இருக்குல்ல. எனக்கு புரியுதுடி நீங்கள் சொல்கிறது. என்னோடய கன்சர்னுக்காக பேசுகிறீங்க. அதாவது சடனாக எமோஷ்னலாக முடிவு எடுத்துட்டேன், ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதே எமோஷ்னலில் போயிடுவேன்னு வச்சுக்கிறீங்களோ? உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா சந்தியா? நம்ம ஃபஸ்ட் டைம் விஜய் சாரை மீட் பண்ணது எப்போன்னு? அந்த பஸ் ஸ்டாப்பில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே சண்டை தான் வந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமாடி இருக்குது. அப்போல்லாம் உனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது, எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பேன். அவரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அவரை பார்த்த உடனே இந்த ஆஃபீஸே வேணும்னு கூட டிசைட் பண்ணேன். அது ஏன் எனக்கு அது யோசிச்சிருக்கியா? இவளுக்கே அவரை பார்த்தாலே பிடிக்கலன்னு யோசிச்சிருக்கியா? ஆமாடி, இதை சொல்லியிருக்கல்ல, பணக்கார பசங்கனாவே இப்படி திமிராக இருப்பாங்கன்னு. ப்ளஸ் அன்றைக்கி அவர் கொஞ்சம் ஆட்டிடியூடாக பண்ணார், அதனால உனக்கு அவரை பிடிக்கல, அதனால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் காரணம் அது இல்லடி. நான் அவரை திட்டினதுக்கோ அவரை பார்த்தாலே அது மாதிரி ரியாக்ட் பண்ணதுக்கோ காரணம் அது இல்லை. என்னடி சொல்கிற? அது இல்லைன்னா வேறு என்ன காரணம் இருக்க போகுது? அவரை நீ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற, அவர் மேலே அவ்வளோ கோவப்படுவோம்,
அவரை பார்த்தாலே எரிஞ்சு விடுறதுக்கான காரணம் வேற என்ன இருக்க போகுது? அது எனக்கே புரியாத ஒரு புதிது தான். நான் யோசிப்பேன், இந்த போன ஜென்மம் அந்த ஜென்மம் இதெல்லாம் சும்மா அப்படின்னு. ஆனால் அவரை பார்த்த அந்த ஃபஸ்ட்டு நிமிஷம் எனக்கு எங்கேயோ பல ஜென்மமாக பார்த்து பழகுன ஒரு முகம், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு மாதிரி தோணுச்சு. அந்த ஃபீலிங் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. என்னால் இப்போ கூட அதை என்னால் கரெக்டாக கன்வே பண்ண முடியலடி. அதனால தான் என்னவோ அவரை பார்க்கும்போதெல்லாம் அது வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு திரை தான் அந்த கோபம், வெறுப்பு எல்லாமே. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அதில் பெருசாக எனக்கும் நம்பிக்கை இல்லை. பொதுவாகவே எனக்கு இந்த பணக்காரங்களை பார்த்தா ஒரு பயமும் இருக்குது, ஒரு விருப்பம் இருக்கும். அதுக்கு காரணம் என் அண்ணன் தான் மெயினாக. அவன் என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துட்டான். அது மட்டும் இல்லை, என் உள் மனசோ இல்லை ஆள் மனசோ சம்டைம்ஸ் அவன் சொல்கிறது கரெக்டுன்னு தான் சொல்லும். ஏதோ நானும் அதில் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலேயே இந்த பணக்கார பசங்களாக பார்த்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன், கோவமாக பேசுவேன். அந்த மாதிரி தான் நான் இவர்கிட்ட இருந்தேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி இவர்கிட்ட கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் எங்கே என்னை அறியாமலே எனக்கு வர பிடிச்சிருமோன்ற பயம்தான். ஒவ்வொரு நிமிஷம் வரை பார்க்கும்போதும் என்னை அறியாமலே ஒரு ஈர்ப்பு வரும். அது நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. என் மனசை சொல்கிறத நானே ஏற்றுக்க விரும்பலை, நானே அதை நம்பலை. இல்லை இது பொய்ன்னு எனக்குள்ளே எவ்வளோ போராட்டம் தெரியுமா. அதை மறைக்கிறதுக்காக தான் அவர் மேலே கோபமும் வெறுப்பும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி வெளியே காட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆஃபீஸில் எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவர் வந்து நின்னார். அப்போ ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டில் இஷ்யூ. நீங்கள் நம்புறீங்கன்னா நீ என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புறீங்க, ஆனால் அவரை நம்பினார். என்னை நம்பி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் போனாலும் பரவாயில்லன்னு எனக்கு ஹோப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போது இந்த ட்ரிப்பில் நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கீங்க. என் அப்பா அம்மா யாருக்குமே தோணலைல்ல நான் ஏதோ பிரச்சனையில் இருப்பேன்னு. ஆனால் அவருக்கு தோணியிருக்கு. அவர் தூங்காமல் என்னை தேடி இருக்காரு. தேடி நான் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை தான் இருப்பேன்னு அவர் மனசு சொல்லியிருக்கு. என்னை தேடி வந்து என்னை காப்பாற்றினார். அந்த மொமெண்ட்டில் என் மனசில் இருந்த அந்த எல்லா தயக்கமும் எனக்குள்ளே நானே போட்டிருந்த அந்த பொய்யெல்லாம் விலகிடுச்சு. என் மனசு முழுக்க அவர் மட்டும்தான் இருக்காருன்றத நானே என் மனசுக்கிட்ட ஒத்துக்கிட்ட தரணும். அது எக்ஸ்ட்ரீம் எமோஷன் சொன்னால் அது இருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் எமோஷன் மூலமாக தான் எனக்கு அவரை பிடிக்கும்னா இல்லை, எனக்கு அவரை பார்த்தா அடுத்த செகண்ட்லேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை ஒத்துக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் தான் எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் அந்த ட்ரிப்பில் அந்த விஷயம் நடக்கும்போது அதுக்கப்புறம் என் மனசே என் பேச்சு கேட்கல. இதுதான் உண்மைன்றதை எனக்கு புரிய வச்சுது. எந்த விதமான அவசரத்துலேயோ இல்லைனா ஏதாவது எமோஷன்லேயோ எடுத்த முடிவுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சத்தியமாக இல்லை. ஏன்னா அவரை பார்த்து டே 1லேருந்து இப்போ வரைக்கும் அவர் மேலே எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் மாறவே இல்லை, மாறவும் மாறாது. அந்த எமோஷனில் தான் அதை நானே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோதான் அதுக்கான வித்தியாசம். தவிர இதனால தான் நான் அவர் லவ் பண்ணேன், அதனால தான் நான் அவர் லவ் பண்ணேன்னு என்கிட்ட காரணமே இல்லை. இல்லா இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயத்தையும் உன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தியாடி, இது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் கூட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷனில் தான் இந்த மாதிரி யோசிச்சு நினச்சேனேலா. ஆனால் நீ இவ்வளோ டீப் ஃபீலிங்ஸ் வச்சுருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டி பசங்க மட்டும்தான் பொண்ணுங்களை துரத்தி லவ் பண்ணுமா என்ன? ஏன் பொண்ணுங்களுக்கு அது உரிமை இல்லையா? சத்தியமாக நிலா, நீ அவரை இந்தளவுக்கு லவ் பண்ணுறியா? உன் மனசில் அவருக்கான ஃபீலிங்ஸ் இவ்வளோ இருக்கா? என்னால் நம்பவே முடியல. இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பேசியோ இல்லை இந்த மாதிரி ஒரு எமோஷன் ஒரு பையன் மேலே காட்டி நான் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்தில். எனக்கே அது புதுசாக தாண்டி இருக்குது. எனக்கே அவரை பிடிக்கிறது எனக்கு தெரியல. எனக்கே அவர்கிட்ட அந்த கனெக்ஷன் வருது, அந்த அட்ராக்ஷன் வருது, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் என் மனசை அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஏதோ புதுசாக ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி, நானும் அவர் மட்டும் தான் உலகத்தில் இருக்கோம் அந்த மாதிரிலாம் தோணியிருக்கு. நிலா போதும், இதுக்கப்புறம் நீ எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உன் கண்ணிலேருந்து அந்த கண்ணீரே சொல்லிடுச்சுடி நீ அவர் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேன்னு. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் சொன்ன மாதிரி தான். ஏன் பசங்க மட்டும்தான் பொண்ணுங்களை துரத்து லவ் பண்ண ஏதாவது இருக்கா என்ன? பொண்ணுங்க பண்ணக்கூடாதா? நீ பண்ணு வச்சு. இதுக்கப்புறம் உன் லவ்க்கு நாங்கள் இருக்கோம். ஏன் பசங்க மட்டும்தான் பசங்களுக்கு லெவல் ஹெல்ப் பண்ணுவதாக இருக்கா என்ன? இது வரைக்கும் எல்லாமே உன் மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம்
அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். புரியுதா? உனக்கு எந்த டைமில் என்ன ஹெல்ப் வேணுனாலும் என்னால் முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? நாங்கள் இருக்கோம்டி, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாடி, இதுக்கப்புறம் நோ அழுகாச்சு, ஒன்லி லவ் அண்ட் ரொமான்ஸ். ஓகே? சரிடி, ஓகே. இப்போ தான் ஏதோ லைட்டாக கொஞ்சம் மனசில் இந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்குது. சரி, ஓகே, நம்ம கேபின் போவோமா? ரொம்ப நேரம் ஆச்சு வந்து, நம்ம ஒரு பிரேக்கில் பேசலாம். சரி, ஓகே, போகலாம். என்ன ஆள் செம்ம ஹாப்பியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே வந்ததை கூட கவனிச்ச மாதிரி தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் மொத்த ஆஃபீஸ்க்கும் ஸ்வீட் பாக்ஸ் போயிருக்கு. என்னவா இருக்கும்? ஏதாவது ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சா? இல்லையே, அப்படி எதுவும் ரீசெண்டாக நடக்கலையே. சார் சார் ஹே நிலா, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க தெரியுமா? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு? ஐயோ சார், என்னாச்சுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. பூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே, ஆதாரம் அந்த தேவன் நாணை. அடடா, என்ன சாருக்கு அவ்வளோ ஹாப்பி? என்னன்னு சொல்லுங்கள், நானும் ஹாப்பியாகல. அதுவா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? என் தங்கச்சி ஊருக்கு வந்துட்டா. அதுவும் இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்க போகிறா தெரியுமா? ஓ அப்படியா? அதுக்கு தான் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்களா? உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா? அது எனக்கு இப்போ தான் தெரியும். தங்கச்சின்னு அவ்வளோ பாசமா? என்ன இப்படி கேட்டுட்டேன்? அப்பா அம்மாலாம் போனதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு நான், இதுதான் எங்கள் உலகம். ஸ்வீட் பாக்ஸ் அதுக்கு மட்டும் இல்லை, என் தங்கச்சி யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், அதுக்காக தான். பாருடா, நிஜமாவா? ஆமாம், அதுக்கு தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். என் தங்கச்சி வந்ததே எனக்கு பெரிய ஹாப்பி. இதில் அவள் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அப்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் அப்படியே காலையிலேருந்து பறந்துக்கிட்டே இருக்கேன் வானத்தில் தெரியுமா? அதுதான் மூஞ்சிலே தெரியுதுல்ல ஹாப்பியாக இருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்லை, நான் ரூமில் வந்து கூட நீங்கள் கவனிக்கல, டக்குன்னு தூக்கிட்டீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எது தூக்கிட்டேனா? டி விஜய், தெளிஞ்சிடுச்சு போல இருக்கு. சாரி நிலா, நான் அது தெரியாமல் ஏதோ சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஐம் ரியலி சாரி தான், தெரியாமல் உங்களை சாரி நிலா. பரவாயில்ல சார், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். அப்படியே இருங்க, தேவையில்லாமல் மூடெலாம் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். ஓகே நிலா, ஐம் ரியலி சாரி. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சாரி நிலா. இவர் நிஜமாக பண்ணியிருந்தா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவருக்கு இவ்வளோ சாரி கேட்குறாரு. நிலா, ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்லையே, நான் எதுவும் சொல்லலை. ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களே, என்னாச்சுன்னு கேட்கலான் தான் வந்தேன். தெரிஞ்சிடுச்சு. சரி சார், நான் போகிறேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகே நிலா, சாரி. ஓகே, இது தப்பாக எடுத்துக்காதீங்க. சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, ஒன்றும் இல்லைன்னு ஃப்ரீயாக விடுங்க. நான் இங்கே இருந்து நீங்கள் சாரி கேட்டு இருப்பீங்க, நான் கிளம்புறேன். சேண்டி, என்னடா யாரும் என்ன கூட பார்க்க மாட்டியா? சந்தோஷம் தலைக்கால் புரியாமல் என்ன பண்ணிட்டேன். அந்த பொண்ணு நினச்சிருக்குமோ தெரியல, நமக்காக எதுவும் நினைக்கலன்னு சொல்லுது. பட் இருந்தாலும் தூக்கி சுற்றி. சே, வாடா. என்னடா மச்சான், காலையிலேருந்து அந்த முட்டைக்கணி வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போ என்ன மூஞ்செல்லாம் சுருங்கிடுச்சு? ஏதோ பிரச்சனையா என்ன? ஹே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். சரி மச்சான், என்ன ஹோல் ஆஃபீஸ்க்கு ஸ்வீட் கொடுத்துட்ருக்க? எப்போ பண்ண இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம்? நானும் கூடிய தானடா இருந்தேன். அவள் காலையில் தானே சொன்னான். எப்போ இதெல்லாம் பண்ண? ஹே, அதெல்லாம் அப்படி தான்டா. என் தங்கச்சி வேறு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, அதுவும் வீட்டுக்கு வந்திருக்கா. இதுக்கப்புறம் என் கூட இருக்க போகிறா. இந்த சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல. ஆக்சுவலாக லஞ்சு தான் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன் ஹோல் ஆஃபீஸ்க்கும் இன்றைக்கி. பட் காலையில் தானே சொன்னான், நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க ஆஃபீஸ்க்கு, கொண்டு வந்துட்டுருப்பாங்கல்ல. ஸோ அவங்க லஞ்செலாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். ஓ, இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கியா? பாருடா, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. இல்லைடா, ஷார்ட் டைம் தான் இருந்ததில்ல. ஸோ டக்குன்னு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு,
அதனால தான் நானே பண்ணிட்டேன். சரிடா, அவள் 2 டேஸில் காலேஜ் ஜாயின் பண்ண சொன்னால, எந்த காலேஜோ? ஏதாச்சும் நீ ஐடியா வச்சுருக்கியா இல்லை அவள் சொல்கிற காலேஜ் தானோ? டேய், இன்னும் 2 டேஸ் தான் அவள் சொல்கிறா. அப்போ தெரியலையா, அவள் ஏதோ காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்காளே. அவள் சொல்கிற காலேஜ் தான். அவள் நம்ம கூட இருந்தாலே போதாதா? அதுவும் கரெக்டு தான். சரிடா, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி, ஓகேடா, இது வேறு ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங், டைமுக்கு போகணும், போகலாம்.